ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு தொக்கு எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தனித்தனியாக கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு, பெரிய பல்லு. அப்புறம் இஞ்சி, அது கூட வந்து சோம்பு கொஞ்சம் போட்டு மிக்சியில் தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஒரு 8 நார்மல் பொட்டேட்டோ வந்து தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி அது கூட போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அதுக்குள்ளேயே அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த இஞ்சி பூண்டையும் போட்டு அது கூட நல்லா கொஞ்சம் எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துடணும். இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல் வந்து நல்லா போகணும். நல்லா ஃப்ரை பண்ணி அந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆகணும். அப்புறம் அதுக்குள்ளேயும் பொட்டேட்டோ வந்து நம்ம தனியாக அந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவை அது கூடயே போட்டு சேர்த்து நல்லா அதிலே போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த நல்லா கிளறிட்டு அதுக்கு தேவையான அந்த பொட்டேட்டோ போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம வீட்டு மிளகா பொடி இருக்குது பாருங்கள், அது நான் இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வீட்டு மிளகா பொடி போட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காயப்பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா அதிலே போட்டு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி மூடி வச்சிடணும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். டேஸ்டியான பொட்டேட்டோ தொக்கு ரெடி ஆகிடும். தேவைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.